ஏன்னா நம்ம பார்த்தோம்னா வட இந்தியாவில் ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்பாக வட இந்தியாவின் பழமையான எழுத்துனா என்னன்னு யாருக்கும் தெரியாது. சில இடங்கள்ல பாறைகள்ல ஏதோ ஒரு கிறுக்கல்கள் காணப்படுது. அது கோலமா இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க, செதுக்கலா இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க. அது என்னன்னே தெரியல. இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கு வந்து ஆட்சிக்கு வர்றப்போ அவர்கள் சில நாணயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த கிரேக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்திய நாட்டின் வடபகுதியில் ஆட்சி செய்யும் பொழுது அவங்க நாணயத்துல ஒரு பகுதியில கிரேக்கத்திலையும் இன்னொரு பகுதியில ஏதோ ஒரு மொழியிலையும் அவங்க பெயரை பொறிக்கிறத அந்த நாணயவியல் ஆய்வாளர்கள் தான் முதலாக கவனிக்கிறார்கள். கவனித்து இதுல இருக்கிற முதல் எழுத்து கிரேக்க பெயர்ல இருக்கிற முதல் எழுத்தை எடுத்து பின்னாடி இருக்கிற வேற்றுமொழி பெயர்ல இருக்கிற முதல் எழுத்தை எழுத்து ரெண்டும் ஒரே எழுத்துன்னு முடிவு பண்றாங்க. இப்படி அந்த நாணயத்தை புரட்டி பார்த்து ஒரு புது மொழியை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த கண்டுபிடித்த மொழியை வைத்து அங்க இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளை படிக்கிறப்போ அந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஒரு அரசரால் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அரசருடைய பெயர் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த அரசர் வந்து அவர் வந்து பிரியதசி என்றும் தேவனாம் பிரிய என்றும் தான் குறிப்பிடுகிறார். அந்த அரசரோட பெயர் தெரியல. பின்புதான் அந்த அரசருடைய பெயர் வந்து அசோகராக இருக்கும் என்று முடிவு செய்து அந்த எழுத்துக்கு பிராமி அப்படின்னு பெயர் வச்சு அதுக்கு அசோக பிராமின்ற பெயர் வருது. இப்படி வருகின்ற பொழுது அந்த காலகட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் அதே போன்ற கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா வடநாட்டில் கிடைச்ச அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அதே அசோக பிராமியை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படிக்க முயற்சி செய்யறாங்க. 25 ஆண்டுகளாக முயற்சி செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருந்த கல்வெட்டுகளை படிக்க முடியவில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் ஏன் இது வந்து வடமொழியா இருக்கணும், பிராகிருதமா இருக்கணும், ஒருவேளை இது தமிழா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு அந்த கல்வெட்டை படிக்கின்ற பொழுது அது பாண்டியர்கள் சங்க காலத்திலே பொறித்த கல்வெட்டு என்று தெரிய வருகின்றது. அப்ப 25 ஆண்டுகளாக இந்தியாவில் இருந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர் கூட தமிழ் மொழியும் பழமையான மொழியா இருந்திருக்கலாம், தமிழ் மொழிக்கும் ஒரு கல்வெட்டு இருந்திருக்கலாம்னு கூட நினைக்கலன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். தமிழ் மொழியின் நிலை அப்படிதான் இருந்தது. அதற்கு பின்பு வந்தவர்கள் என்னன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைச்ச அந்த எழுத்துக்கு பேரு பிராமி, வடக்கில் கிடைச்ச அசோக பிராமி இருக்கு இல்லைங்களா, அந்த அசோக பிராமியை பார்த்து தெற்குல இருக்கிறவங்க புதுசா உருவாக்கிக்கிட்ட எழுத்து தான் அந்த பிராமி எழுத்து என்று நமக்கு சொல்லப்பட்டது. அதுலேயும் சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வடக்குல வந்து சமணம் அப்படின்னு ஒரு மதம் தோன்றுது இல்லைங்களா, கிமு 6வது நூற்றாண்டுல தோன்றுது. அந்த சமண சமயத்தை பரப்புவதற்கு வடக்குல இருந்துட்டு சமணர்கள் தெற்குக்கு வர்றாங்களாம். வர்றப்போ நாமெல்லாம் மொழி இல்லாத எழுத்தறிவு இல்லாத காட்டு மிராண்டியா இருக்கிறோமா. அப்போ எழுத்தறிவு இருந்தாதான் நம்ம மக்களுக்கு இந்த மொழி அறிவை நம்ம கொடுத்து இந்த மதத்தை கடத்த முடியுங்கிற காரணத்தினால சமணர்கள் தான் முதலில் தமிழர்களுக்கு எழுத்தறிவு கொடுத்தார்கள் என்று இந்த தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு அதாவது சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பாக வந்த அகழாய்வு முடிவின்படி தமிழி எழுத்துக்களுடைய பழமைங்கிறது கிமு 7வது நூற்றாண்டு. துல்லியமா சொல்லணும்னா கிமு 685வது ஆண்டை சேர்ந்த தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு நமக்கு தமிழ்நாட்டை கிடைச்சிருக்கு. இது தமிழக தொல்லியல் துறையினுடைய அறிக்கை. இதில் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா கிமு 6வது ஆண்டில் தான் இந்த நாட்டிலே பௌத்தம் என்று ஒரு மதம் பிறக்கிறது. கிமு 6வது நூற்றாண்டில் தான் இந்த நாட்டிலே சமணம் என்று ஒரு மதம் பிறக்கின்றது. கிமு 7வது நூற்றாண்டிலே நமக்கு எழுத்து இருந்ததுன்னா தமிழனுக்கு யாரும் எழுத்தை தரவில்லை, தமிழன் தான் அடுத்தவர்களுக்கு எழுத்து பிச்சை போட்டான் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதுக்கெல்லாம் மேல தமிழ் மொழிக்கு வந்து எழுத்து இருப்பதை போல எண்களும் கல்வெட்டில் உண்டு. இந்த எண்களை பல்வேறு நபர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம ஒரு எண்ணை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா, அரபு எண்கள்ங்கிற பெயர்ல. அந்த எண்களுக்கு முன்பான எண்களாகவும் அந்த எண்களுக்கு முன்மாதிரியான எண்களாகவும் இந்த எண்கள் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதை பத்தி ஆய்வு செய்யறப்போ அரேபிய நாடுகள் அந்த எண்களை எண்கள் என்று உரிமை கொண்டாடவே இல்லை. ஏன்னா அரபு நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணுக்கு பேரு அரபிக் ஹிந்து நம்பர்ஸ். அரேபியர்களுக்கு இந்தியா என்பதற்கான சொல் வந்து ஹிந்துன்னா அவங்களுக்கு இந்தியா என்பதை குறிக்கக்கூடியது. இப்போ நம்ம ஊரில் புளியம்பழம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துச்சு. நம்ம ஊர்லேருந்து அரேபிய நாட்டுக்கு போகுது. அரேபிய நாட்டுக்காரங்களுக்கு வந்துட்டு பேரிச்சம்பழம் தான் தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்தியாவிலேருந்து வந்த பேரிச்சம்பழங்கிற பேரில் டாமர் இந்த் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதான் டாமர்ன்ற வார்த்தை. அப்போ இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் போனதுன்னா அதற்கு அவர்கள் இந்து என்று பெயர் வைப்பார்கள். அந்த அரேபியர்கள் அந்த எண்களுக்கு இந்து எண்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை சமஸ்கிருதம் உண்மையாவே பழைய மொழியா இருந்திருந்தது அப்படின்னா அந்த இந்து எண்கள்னு சொல்றாங்க, அது சமஸ்கிருதத்தோட எண்கள் என்று வட இந்திய ஆய்வாளர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் சமஸ்கிருதத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எழுத்தே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் நமக்கு பாடம் எடுப்பவர்களும் அதை வந்துட்டு என்ன சொல்றாங்க, அரபிக் நம்பர்ஸ் என்று சொல்கிறார்கள்.
ஆனால் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பழமையான கல்வெட்டுகளில் அந்த எண்கள் அப்படியே காணப்படுகின்றன. இது குறித்து வரதராஜனார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எவ்வளவோ அறிஞர்கள் சொன்னாலும் கூட தமிழக அரசு இன்னைக்கு வரைக்கும் அதை அரபிக் எண்கள் என்றுதான் அழைத்துக் கொண்டிருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய அவலம். அப்ப நமக்கு சொந்தமாக ஒரு இலக்கியம் கிடைத்தால் அந்த இலக்கியம் பழமையானது இல்லை என்பார்கள். நமக்கு சொந்தமாக ஒரு எழுத்து கிடைத்தால் அந்த எழுத்து பழமையானது இல்லை என்பார்கள். நமக்கு சொந்தமாக ஒரு எண் கிடைத்தாலும் அது பழமையானது இல்லை என்பார்கள். இப்படி தமிழர்களுடைய வரலாற்றின் மீது மண் போட்டு மூடுவதே இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலையாக இருந்திருக்கின்றது. இந்த அழிவுகள்லாம் இதோட முடிஞ்சு